சுக்லபட்சத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாய் இருப்பார்கள். சுபம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயிர் விளைச்சல் நல்லாயிருக்கும். மழை சாதாரணமாக மழை எப்போதும் போல ஒரு நடுத்தரமான மழை பெய்யும். அரசர்களுக்குள் சண்டை வரும். அரசர்களுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும், ரோகங்கள் இருக்கும், நமக்கு வியாதி பயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா விலைவாசிகள் ஏற்றம், பயிர் விளைச்சல் அதிகம், இதெல்லாமே நன்னா இருக்கும். கிரக பலன்கள் மாறும் பொழுது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் மாறும் பொழுது அதனுடைய பலன்கள் படி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்னு சொல்லி இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு. அனைவரும் எல்லா வளமும் பெற்று கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மன்னம், அன்பு அகலாத மனை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத போல் ஒரு துன்பம் இல்லாத வாழும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் பெற்று பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜனங்களும் அத்துணை பக்த கொடிகளும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமல்ல ஜெகர்தாஸ்ரீ திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு பஞ்சாங்கம் படனத்தை சுபமாக முடித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.